Hi, welcome back to Mithran Structures. ITA சர்வேர் அண்ட் டிராப்ஸ்மேன் போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஜனவரி 9 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்னிங் எக்ஸாம் அந்த பேப்பர் 1 ஆல்ரெடி முடிஞ்சு. பேப்பர் 1ல் ஜேடிஓ லெவலுக்கு எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ லெவலுக்கான டிராப்ஸ்மேன் போஸ்டிங்க்கும் சர்வேயர் போஸ்டிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான டெஸ்ட் சீரியஸும் நம்ம இதில் போயிட்டு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டாபிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பில்டிங் ட்ரைனேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கேட்டீங்க கேடை பற்றியும் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்ட்டு. அந்த கேட் சப்ஜெக்டை பற்றி தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னமாரி டாபிக்ஸ் வந்து கேட்க போகிறாங்க, என்னமாரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான நோட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணும்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இப்போ என்னெல்லாம் பார்க்க போகிறோமோ அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணிக்கங்க, நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கேடோட விண்டோ மேபி இருந்துச்சு அப்படின்னா, கேல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மோஸ்ட்லி கேட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணிடலாம். இங்கே 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட் ரிலேட்டடாக கேட்குறாங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேடில் ஓரளவு நீங்கள் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது நமக்கு கேடோட த ஃபிலிம்ஸ் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுதான். சரி, அதுக்கான மெட்டீரியல்ஸ் ஏன்னா எல்லாத்துக்குமே கேடு இருக்குமானுங்கிறது தெரியாது. நான் சில பேர் மொபைலில் யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா கேடை பற்றி நமக்கு சப்ஜெக்டில் கேட்டிருந்தாங்க. இங்கே கேடில் எந்தமாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல்ஸை பார்த்துருவோம். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக வந்து ஐடிஐ மெட்டீரியல்ஸ் தான். நாங்களாம் புதுசாக எதுவுமே கிடையாது. ஐடிஐயோட இந்த மெட்டீரியல்ஸ் தான். ஓகே, கேடோட ஃபுல் ஃபார்ம் மேபி கேட்கலாம், கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங் அண்ட் டிசைனு. ஏன்னா இது கேட்டிருக்காங்க கேடோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன பண்ணலாம், இது யார் டெவலப் பண்ணது. ஓகேங்களா, இதை ஆட்டோகேட் த மோஸ்ட் பாப்புலர் டிராஃப்டிங் சாஃப்ட்வேர் ஃப்ரம் ஆட்டோடெஸ்க்லேருந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து நம்மளோட டிராப்ஸ்மேன் ரிலேட்டட் நம்ம ஃபீல்டு சர்வேக்கான கேட்ட கொஸ்டின்ஸு. இதே வந்து ஃபீல்டு சர்வே டிராப்ஸ்மேனில் பார்த்திங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்லேயுமே நமக்கு என்ன இருக்குது, இந்த கேட் சப்ஜெக்ட் இருக்குது. அந்த கேடில் பார்த்தீங்கன்னா நார்மலாக சிம்பிளாக கேட்குறாங்க பாருங்களேன். ஓகேங்களா, இந்த கேடோட த அப்ரிவேஷன் என்ன, ஓகேங்களா, கேடோட த மீனிங் என்ன அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் எய்டு டிசைன் அண்ட் டிராஃப்டிங். ஓகேங்களா, த கம்ப்யூட்டர் எய்டு த டிசைன் அண்ட் டிராஃப்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ கேட் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஆட்டோ கேட் நார்மலாக பார்த்தீங்கன்னா 1982 பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை யார் டெவலப் பண்ணது அப்படின்னா ஆட்டோடெஸ்க்கு. ஏன் சொல்கிறேன்னா இது எல்லாமே நம்ம இதில் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்களேன். ஓகேங்களா, ஆட்டோகேட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் டிராஃப்டிங் சாஃப்ட்வேர் ஃப்ரம் ஆட்டோடெஸ்க்கு. ஓகேங்களா, அந்த கம்பெனி தான் பண்ணாங்க. அது யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஏன்னா இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸு அந்த இதுமாரி இருக்குது, என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த அப்ளிகேஷன்ஸு. ஓகேங்களா, அந்த ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேருக்கும் கம்ப்யூட்டர் எய்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன. ஓகே, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சால் மட்டும் போதும், ரொம்ப இதாக தேவையில்ல. சில கமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்தமாரி மட்டும் நமக்கு ஓரளவு பேசிக்ஸ் தெரிஞ்சாவே போதும். நீங்கள் கேடில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அவசியம் கிடையாது. பட் அதுக்கான பேசிக்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு இதை தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இதோட ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். ஓகேங்களா, GUI அப்படிம்பாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிம்பாங்க. அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த இதுதான். நம்ம இதில் பார்த்தோம்ல இந்த இதான் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். மேபி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிம்பாங்க. இதுக்குள்ளே தான் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேடில் நிறையா இருக்குது. அதில் ஒவ்வொரு இதாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து மெட்டீரியல்ஸ் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸை வச்சு தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன். இதில் வந்து கம்பல்சரி ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துருங்க. ஓகேங்களா, இந்த Fல இருந்து F12 வரையும் ஒரு கீ இருக்குது, நம்ம ஆட்டோகேடில் யூஸ் பண்ணுறோம். அதோட ஃபங்க்ஷன் என்ன. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் நம்ம சர்வேயரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ F3 கீயோட ஃபங்க்ஷன் என்ன, F7ஓட கீயோட ஃபங்க்ஷன் என்ன, F8 F12 இந்த கீயோட இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது. இது நம்ம ஆட்டோகேடோட மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. F1 அப்படிங்கிறது ஆன்லைன் ஹெல்ப்பு. ஓகேங்களா, F2 அப்படிங்கிறது டாங்கிள்ஸ் பிட்வீன் கமாண்ட் விண்டோ ஆன் ஆஃப் பண்ணுறது. ஓகேங்களா, F3 அப்படிங்கிறது ஸ்னாப் ஆன் ஆஃப். நமக்கு F3 தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்னாப் ஆன் ஆஃப்க்கு பார்த்திங்க அப்படின்னா F3 நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா F7. ஓகே, F7 பார்த்திங்க அப்படின்னா டாங்கிள்ஸ் இருந்தால் கிரிட் இருக்குல்ல. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கிரிட் இருக்குல்ல, இந்த கிரிட்டை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த F7 கீயை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஆஃப் ஆகிடுச்சுங்களா.
ஓகேங்களா. எப்போ F7 கிளிக் பண்ணால் ஆன் ஆகிடும். ஓகேங்களா. அந்த கிரிட் ஆன் ஆஃப்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா F7 கீயை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா F12 அப்படிங்கிறது சேவர்ஸ்க்கு. ஓகேங்களா. F8 அப்படிங்கிறது ஆர்த்தோ ஆன் ஆஃப்க்கு. ஓகேங்களா. அந்த ஆர்த்தோ ஆன் ஆஃப் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க. ஓகேங்களா. இது எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, எந்த ஆங்கிள் வேணாலும் இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆர்த்தோவை நீங்கள் F8 ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 90 டிகிரியில் மட்டும் தான் மூவ் ஆகும். ஓகேங்களா. இதே ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த டைரக்ஷனில் வேணாலும் இந்த மூவ் ஆகும். இந்த லைன் ஆர் பாலி லைன் அதான் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ ஆன் ஆஃப் அப்படிமாங்க. அந்த இதான் மெயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இங்கே தான் கேட்குறாங்க. F8 பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ மோடு ஆன் ஆஃப் அப்படிமாங்க. நெக்ஸ்ட் F12 பார்த்தீங்கன்னா சேவர்ஸ். ஓகேங்களா. அப்போ இந்த F1 இந்த இது இருக்குல்ல, ஓகே, கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது. F1 என்ன, F2, F3, F4 இங்கே இதோட கீயை ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் கீயோட இது என்னன்னு பார்த்துங்க. ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ட்டு இந்த கீ இருக்குல்ல F1லேருந்து F2வோட அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. நெக்ஸ்ட் த ஃபங்க்ஷன் இதோட அடுத்தது வந்து இது வந்து என்னென்னா ஷார்ட்கட் கீ. ஓகேங்களா. கண்ட்ரோல் Z அப்படிங்கிறது அன்டூ பண்ணுறது, கண்ட்ரோல் C அப்படிங்கிறது காப்பி, கண்ட்ரோல் E அப்படிங்கிறது OS பிளேனில் டாப் ரைட் லெஃப்ட் கொண்டு வருது, கண்ட்ரோல் ஜிக்கும். ஓகே, இங்கே கிரிட் ஆன் ஆஃப்க்கு F7, கண்ட்ரோல் ஜிக்கு கிரிட் ஆன் ஆஃப். ஓகே, அதே கண்ட்ரோல் Lக்கு ஆர்த்தோ ஆன் ஆஃப். ஓகேங்களா. கண்ட்ரோல் ஓங்கிறது ஓப்பன், கண்ட்ரோல் எஸ்ங்கிறது சேவ், கண்ட்ரோல் யூ அப்படிங்கிறது போலார் ட்ராக்கிங் ஆன் ஆஃப், கண்ட்ரோல் W அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன் ஆஃப். ஓகே, கண்ட்ரோல் ஒய்ங்கிறது ரீடு கொடுக்கறது, கண்ட்ரோல் 2 அப்படிங்கிறது அட் சென்டர் கமாண்டு இந்தமாரி. ஓகேங்களா. அப்போ இங்கே ஒரு பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜில் இருந்து மேபி 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் அதிகம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் கண்ட்ரோல் கீ. ஓகே, இது டேரெக்டாக ஃபங்க்ஷன் கீ கொடுக்கலாம். அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் Z கொடுத்தாங்கன்னா என்ன ஃபங்க்ஷன், அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ட்டு. இதில் வந்து ஜியோகிராஃபிக்கல் இந்த யூசர் இன்டர்ஃபேஸோட ஆப்ஷன்ஸ் நமக்கு இதில் என்ன மீனிங், லைன், பாலி லைனு, ஓகேங்களா, ரெக்டாங்குலர், ட்ரெபிசாய்டல் இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறதுக்கான இந்த கீ வந்து டேரெக்டாகவே இருக்கும். ஓகே, இது மட்டும் கிடையாதுங்க, இங்கேயே இருக்குது. ஓகே, கண்ட்ரோல் கே அப்படிங்கிறது ஹைப்பர் லிங்க் கொடுக்கறதுக்கு, கண்ட்ரோல் N அப்படிங்கிறது நியூவாக நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணோம், கண்ட்ரோல் P அப்படிங்கிறது பிரிண்ட்டு. ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான அந்த பாசிபிள் அதிகம். ஓகேங்களா. இந்த இதுக்கு பாருங்களேன், திஸ் கமாண்ட் த ரிட்டையர்ட் ஆல் தி ஆப்ஜெக்ட் எரேஸ்டு. ஓகே, லாஸ்ட் எரேஸ் ஆஃப்டர் தி எக்ஸிக்யூட் த பிளாக் W பிளாக் கமாண்ட். ஓகேங்களா. இதுக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா OPPS அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான அவங்க கேட்கறதுக்கான மீனிங் என்னன்னா அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். இஃப் தி எரேஸ் ஒன் ஆர் மோர் ஆப்ஜெக்ட் பை மிஸ்டேக் we can use OS command restore the, ஓகேங்களா, restore them to drawing. ஓகேங்களா. அப்போ அந்த இதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ OPPS கமாண்ட் தான் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதுக்கான மீனிங் வந்து இந்த OPPS. ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்கள், அதான் மீன் பண்ணியிருக்காங்க. எரேஸ் ஆகிடுச்சு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா WOPS கமாண்ட் தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. அதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ரீடூக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. அப்படி இல்லை அப்படின்னா த கண்ட்ரோல் த Y ஷார்ட்கட் காம்பினேஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த கரெக்ட் த ஸ்பெசிஃபைட் சர்க்கிள் த பாயிண்ட் அட் த ஸ்பெசிஃபைட் ஆர்க் த சர்க்கிள் இன்டர்செக்ட் அட் தி ஆர்ஜின். இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நம்ம கேட் இருக்குல்ல, ஓகேங்களா, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதில் இங்கே இன்டர்செக்ஷன் இங்கே கேட்டிருப்பான் பாருங்கள். ஓகேங்களா. இதை வச்சு தான் நமக்கு எல்லாமே ட்ரா பண்ணும். ஓகேங்களா. அதை தான் அவங்க இதை மீன் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் இதை பொறுத்து தான். ஓகே, ஆர்ஜினை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே இதாகும். நெக்ஸ்ட் த ஃபங்க்ஷன் கீ ஃபார் த ஆப்ஜெக்ட் ஆன் ஆஃப். ஓகேங்களா. வைல் டிராஃப்டிங் AutoCAD கேட்குறது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் ஸ்னாப், ஸ்னாப் தான் அப்படி கேட்குறாங்க. ஸ்னாப் ஆன் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன கீ அப்படின்ட்டு இப்போ முன்னாடி பார்த்தோம்ல F3 கீ. இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங்னு கேட்டிருக்காங்க. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கீயை பற்றி கேட்குறாங்க பாருங்கள். ஓகேங்களா. F3 அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், மேபி இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. ஸ்னாப் ஆப்ஜெக்ட் ஸ்னாப், ஸ்னாப் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் ஆஃப். அந்த இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த F3 கீயை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. AutoCAD த வேரியபிள் நேம் த யூஸ்டு சப்ரஸ் த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். ஓகேங்களா. டைமென்ஷன் SDI ஆஃப் அப்படிமாங்க. ஓகேங்களா. AutoCAD கிவ் த வேரியபிள் நேம் யூஸ்டு ஃபார் சப்ரஸ் த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் லைன். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைமென்ஷன் லைன் இருக்குது பாருங்களேன்.
ஓகேங்களா. இங்கே டைமென்ஷன் இருக்குல்ல, ஓகேங்களா. இங்கே டைமென்ஷன் இருக்குல்ல, அந்த டிஎம்ஐ செலக்டட் ஆப்ஜெக்ட்னு வருதுல்ல, அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுதான் அவங்க இந்த மீன் பண்ணி கேட்குறாங்க. டைமென்ஷன் எஸ்டிஐ ஆஃப் ஆன் ஆஃப் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதான் வந்து த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் லைன். ஓகேங்களா, இங்கே இருக்கு பாருங்க, லீனியரு இந்த மாதிரி இருக்கும். அந்த டைமென்ஷன் லைனை இந்த ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் அந்த மாரி மீன் பண்ணி கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திரும்பியும் pick the 3 points very accurately the respect the drawing displaced. The command allows the pick up the points the very accurately. ஓகேங்களா, அந்த டிராயிங் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் பார்த்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கான இந்த மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான். ஓகேங்களா, இங்கே இருக்க பாருங்க நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்னாப், இந்த இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் இங்கே இருக்கு பாருங்க. இப்போ நம்ம F3 அழுத்தணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் வந்து ஹைட் ஆகிடும். ஓகேங்களா, இதாகிடும். நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா, அந்த டிஸ்பிளே கரெக்டாக இருக்கிறதுக்கோசரம் தான் வி ஹவ் ஃபாலோயிங் தி ஆப்ஜெக்ட் த ஸ்னாப், அந்த இதான் மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டிராயிங் கமெண்ட்ஸ் இன் ஆட்டோகேட் த இன்க்ளூட்ஸ். ஓகேங்களா, டிராயிங் கமெண்ட்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்குலர் எலிப்ஸ் ஆர்க்கு. ஓகே, டிராயிங் கமெண்ட்ஸ் இன் ஆட்டோகேட் த இன்க்ளூட்ஸ். ஏன்னா சர்க்கிள் எலிப்ஸ் ஆர்க் எல்லாம் ஒரே இதில் ட்ரா பண்ணும், அரை மட்டும் வேறு கமாண்ட். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்களேன். ஓகேங்களா, சர்க்கிள் ஆர்க்கு, சர்க்கிள் ஆர்க்கு, இந்த ஆர்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் இந்த எல்லாமே வந்துடும். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரா கமாண்டில் வரும். ஓகேங்களா, இந்த இது வந்து மாடிஃபை கமாண்டில் வரும். அவங்க கேட்குறது மீனிங் தான். ஓகேங்களா, டிராயிங் கமாண்ட்ஸு ட்ராவில் என்னென்னலாம் வரும், லைன் வரும், பாலினைன் வரும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லைனு, பாலிலைன், எஸ்ப்ளைனு இந்தமாரி வரும். சர்க்கிள், ஆர்க்கு, ரெக்டாங்குலரு, எலிப்ஸு, ஹேட்ச், இந்த கமாண்ட் எல்லாமே டிராயிங்கில் வரும். ஓகேங்களா, இது ஒன்று மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அரை கமாண்ட் இருக்குல்ல, அது வந்து மாடிஃபையில் வரும். ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்களேன். ஓகேங்களா, அரை பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் அரே, சர்க்குலர், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபை கமாண்டில் வரும். ஓகேங்களா, அப்போ டிராயிங் கமாண்ட்ஸில் ஆட்டோகேடில் வர்றது சர்க்கிள், எலிப்ஸோ, ஆர்க்கு. இதே வந்து மாடிஃபை கமாண்ட்ஸில் வருது அப்படின்னா அரை மட்டும் மாடிஃபை கமாண்ட்ஸில் வரும். திரும்பி த கீ ஸ்ட்ரோக்ஸ். ஓகேங்களா, த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. ஏன்னா இந்த இதே பாருங்கள், மெயினாக இதே கீ ஸ்ட்ரோக்ஸ்னே கொடுத்து ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. ஓகேங்களா, வேறு எங்கே இருந்துமே கொஸ்டின் எடுக்கலைங்க, ஐடி புக்ஸில் இருந்து மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த கீ ஸ்ட்ரோக்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு அப்படின்னா இந்த டேரெக்டாகவே கொடுத்துருக்கான் பாருங்களேன். இப்போ அந்த கண்ட்ரோல் இஜெட் ஃபஸ்ட்டு இதே கேட்டாங்க. ஓகேங்களா, கண்ட்ரோல் இஜெட் வந்து அன்டூ. ஓகேங்களா, கண்ட்ரோல் எஸ்ஸுக்கு சேவ். ஓகேங்களா, கண்ட்ரோல் வி பேஸ்ட்டு, கண்ட்ரோல் எக்ஸ் டெலீட்டு. இது எல்லாமே இங்கே இருக்க பாருங்கள். ஓகேங்களா, கண்ட்ரோல் எஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் வி பேஸ்ட்டு. ஓகே, கண்ட்ரோல் எக்ஸ் டெலீட்டு. ஓகேங்களா, இந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இன் கேடு இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா டிராஃப்டிங் டூல், பென்சில், டேக் ஸ்கொயர் இதெல்லாம் எதுவுமே காம்பஸ் யூஸ் கிடையாது. கட்டிங் அண்ட் பேஸ்டிங் என்டையர்லி இந்த கம்ப்யூட்டரைஸ்லேயே ஃபுல்லாக நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, AutoCAD the 3 types of the geometric models. ஓகேங்களா, 3 types of the geometric models: area, line, surface model. ஓகேங்களா, the 3 types of the geometric the models. இருங்களா, நான் அதையும் காமிக்கிறேன். ஓகேங்களா, 3 types of geometric model. இதில் பார்த்தீங்க அப்படின்னா the 3 types of the geometric model நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த இதுதான். ஓகேங்களா, லைனு, லைன், இந்த ஜாமெட்ரிக் மாடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாமெட்ரிக் மாடலிங்கில் இருக்கும். அந்த ஜாமெட்ரிக் இன்ஜினியரிங் அனலைஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஜாமெட்ரிக் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 தான். ஓகே, த லைனு, தி ஏரியா, த சர்ஃபேஸ் மாடல். ஓகேங்களா, இந்த இதை நம்ம நார்மலாக 3 டைப்ஸ் ஆஃப் தி ஜாமெட்ரிக் மாடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் இருக்குது. நெக்ஸ்ட், திஸ் கமாண்ட் யூஸ் த டிஸ்பிளே த drawing until the plot. ஓகேங்களா, drawing is will be plotted. திஸ் கமாண்ட் யூஸ்டு ஃபார் டிஸ்பிளே. நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணியிருப்போம்ல, அதுக்காக தான் இது கொடுத்துருக்குது. இப்போ நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இப்போ இந்த பிளாட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாட் கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இப்போ பிளாட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எப்படி டயக்ராம் நமக்கு வரும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு ப்ரீவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு என்ன இதில் வேணுமோ சேவ் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இங்கே ப்ரீவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன மாரி டயக்ராம் வந்து நமக்கு பிரிண்ட் அவுட்டாக வெளியே வரப்போகுது. ஓகேங்களா, அந்த ப்ரிவியூ கொடுக்கறதான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்தமாரி ப்ரிவியூவில் தான் வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஓகே, இந்தமாரி தான் உங்களுக்கு பேப்பரில் வரும் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த டைமென்ஷனை இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ த கமாண்ட் யூஸ் டு டிஸ்பிளே த ட்ராயிங் as it will be plotted. ஓகேங்களா, அதுக்கு வந்து இந்த கமாண்ட். நெக்ஸ்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் another location about the base point. ஓகேங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மாற்றணும். ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா நமக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் தி மூவ் கமாண்ட். இப்போ எக்ஸாம்பிள் இது இருக்குல்ல, இது நம்ம பண்ணோம் அப்படின்னா த மூவ் கமாண்ட். மூவ் கமாண்ட்டை என்ன பண்ணும், ஏதோ ஒரு ஆர்ஜனை நீங்கள் பிக் பண்ணும். ஓகேங்களா, அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் ஆப்ஜெக்ட் அனதர் லொக்கேஷன் எபோட் த பேஸ் பாயிண்ட். ஓகே, மூவ் தான், காப்பி இந்த இதெல்லாம் கிடையாது. ஒரு லொக்கேஷன் தான் அனதர் லொக்கேஷனுக்கு. அதே மாதிரி திரும்பியும் சொன்னால கீ ஸ்டோக்ஸு த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு இதில் இருந்து மட்டுமே கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனு F1 கீ F2 அந்த கீ. அப்போ இந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் ஓரளவு தரவு பண்ணிங்க அப்படின்னா சர்வேர் எக்ஸாமில் கேட் டாப்பிக்கில் இருந்து இந்த மினிமம், நான் சொல்கிறது மினிமம் ஒரு 15 கொஸ்டின்ஸ் ஆச்சு நீங்கள் ஆன்சர் பிக் பண்ணிடலாம். ஓகேங்களா, இங்கே இருக்க பாருங்கள் த கீ ஸ்டோக்ஸு ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. ஓகேங்களா, இங்கே இருக்க பாருங்கள் கண்ட்ரோல் ஓ அப்படிங்கிறது ஓப்பன், கண்ட்ரோல் பி அப்படிங்கிறது நியூ பிரிண்ட்டு, கண்ட்ரோல் கே அப்படிங்கிறது ஹைபர் லிங்க் கொடுக்கறது. ஓகே, கண்ட்ரோல் என் அப்படிங்கிறது நியூ கமெண்ட். ஓகேங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த சூஸ் தி கமாண்ட் யூஸ் டு டிஸ்பிளே தி டாட்டட் லைன் ஆக்ட் அஸ் ஏ கிராஃப் ஆன் தி த ஸ்க்ரீன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வருது இல்லை, ஓகேங்களா, இங்கே இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீன் வர வேணாம் அப்படின்னா அதுதான். ஓகே, கிரிட்டு நம்ம ஆஃப் பண்ணுறது, ஆஃப் பண்ணி இது பண்ணுறது, அதுதான் கிரிட்டு. இதோட நேம் தான் பார்த்தீங்கன்னா கிரிட்டு. ஓகேங்களா, அதுதான் அவங்க மெயின் பண்ணி கேட்குறாங்க. கிராஃப் மாரி வர்றது. ஓகே, டிஸ்பிளேடு ஆக்ட் அஸ் ஏ கிராஃப், அதுக்கு நேம் வந்து கிரிட் அப்படிம்பாங்க. ஓகே, சூஸ் தி கமாண்ட் யூஸ் த அசைன் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் டு தி அனதர் ஆப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிருப்போம். ஓகேங்களா, மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வேர்டு இல்லாமல் யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஒரு ஃபாண்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்குன்னா இன்னொரு இடத்துல அதே ஃபாண்ட் யூஸ் பண்ணால் அந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்ல, அதே மாதிரி தான் இதுலையும். ஓகேங்களா, கேடலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க பாருங்கள் மாடிஃபை கமாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாடிஃபை கமாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கும், இந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு. இங்கே இருக்க பாருங்கள். ஓகேங்களா, இந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிராயிங்கில் இங்கே இருக்குது, சாரி இங்கே இருக்க பாருங்கள் இந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து மேட்ச் ப்ராப் அப்படிம்பாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் த கமாண்ட்ஸ் ஹெல்ப் த யூசர் ட்ரா தி ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன். சொன்னால ஆர்த்தோ ஆன் ஆஃப். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஓகேங்களா, ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக மட்டும் போடணும் அப்படின்னா F8. ஆர்த்தோ ஆன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக தான் ட்ரா பண்ண முடியும். இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா, அதுதான் ஆர்த்தோ ஆன் ஆஃப் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் வந்து த கமாண்ட் யூஸ்டு ஸோ தி செக்ஷன் இஸ் ஆஃப் சாலிட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணி மேபி இதுக்குன்னா சில பேர் ரிவைஸ் பண்ணுறதுக்கோசரம் தான் இதை ட்ரா பண்ணி காமிக்கிறது. இப்போ ஒரு ரெக்டாங்குலராக ஷேப் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே சாலிட்ஸாக மாற்றுறோம் அப்படின்னா இங்கே ஹேட்ச் கமாண்ட் இருக்குல்ல, இந்த ஹேட்ச் கமாண்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பிக் பண்ணாவே போதும், நமக்கு வந்து இந்த சாலிட்ஸாக வந்துடும். ஓகேங்களா, அந்த ஹேட்ச் கமாண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே பிக் பண்ணாவே போதும், நமக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா, அதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேட்ச் கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இதை யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அது ஸ்லோவாக இருக்குது, அது கொஞ்சம். ஓகே, இங்கே இருக்கு பாருங்கள், சாலிட்ஸாக போடணும் அப்படின்னா இந்தமாரி வந்துடும். ஓகேங்களா, நம்ம அதுக்கேற்ற மாரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சாலிட்ஸ் வேணும் அப்படின்னா அந்தமாரி சாலிட்ஸாக மாறிடும். அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேட்ச் கமாண்ட். ஓகேங்களா, அடுத்து வந்து த ஆர்க் இஸ் த பார்ட் ஆஃப் தி சர்க்கிள். த மெத்தட்ஸ் தட் ஆர் யூஸ்டு டிஃபைண்டிங் ஆன் 3 points ஆன் ஆர்க்கு, ஸ்டார்ட் சென்டர் ஆர் எண்டிங் பாயிண்ட்டு, ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் ரேடியஸு, ஸ்டார்ட்டு எண்டு பாயிண்ட்ஸு இன்க்ளூட் ஆங்கிள். ஓகேயா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆர்க் இருக்குல்ல,
நம்ம ஆர்க் ட்ரா பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஃபைலில் போயிட்டு ஓகேங்களா, இந்த ஹோமில் போனோம் அப்படின்னா இங்கே ஆர்க் ட்ரா பண்ணுறோம்ல, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். ஸ்டார்ட் சென்டர் எண்டு, ஸ்டார்ட் சென்டர் இன்க்ளூட் ஆங்கிள், அது ஸ்டார்ட் சென்டர் லென்த் கொடுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் எண்டு ஆங்கிள், ஸ்டார்ட் எண்டு டைரக்ஷன், ஸ்டார்ட் எண்டு ரேடியஸ். ஓகேங்களா, அவங்க மீன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கான மீனிங்கு 3 பாயிண்ட்ஸ் ஆர்க்குன்னு இருக்கா. ஓகேங்களா, ஆர்க்கில் வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறதே 3 பாயிண்ட் ஆர்க்கு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டு சென்டர் எண்டு பாயிண்ட் அது இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா, ஸ்டார்ட்டு சென்டர் எண்டு பாயிண்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் எண்டு பாயிண்ட்டு இன்க்ளூட் ஆங்கிள். ஓகேங்களா, அதான் ஆங்கிள். ஸ்டார்ட்டு சென்டர் ஆங்கிள் இருக்குதா. நெக்ஸ்ட் அவங்க சொல்ல வருது ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் ரேடியஸ் மட்டும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் தான், 3 பாயிண்ட்டு இதான் போயிட்டுருக்கு. இதில் ஸ்டார்ட்டு எண்டு ரேடியஸ் தான் இருக்கே தவிர ஸ்டார்ட் ரேடியஸ் கிடையாது. அந்த ஆப்ஷன் மட்டும் பார்த்துங்க, ஸ்டார்ட் ரேடியஸ் ஆப்ஷன் கிடையாது. அப்போ இன்கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்ட் ரேடியஸ் இது கிடையாது. ஓகேங்களா, இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் வந்துச்சுனாவே, அதனால் இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கங்க. ஓகே, ஆர்க்கில் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள் கூட இருக்குது, சென்டர் ஸ்டார்ட் லென்த் கூட இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த பெனிஃபிட்ஸ் யூஸிங் ஆஃப் த AutoCAD, இது ஜென்ரலைஸ்டு கொஸ்டின் தான். சேவ் தி டைம் அண்ட் மணி, ரொம்ப ஈஸியாக நம்ம டைம் அண்ட் மணியை சேவிங்லாம். ப்ரொடக்ஷன் சீட் ஸ்லோவர் அதெல்லாம் கிடையாது. த கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஃபாஸ்டருக்காக. ஓகேங்களா, இந்த இதான் இதான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த மாஸ் ஸ்டோரேஜ். ஓகே, மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ் ஆர் ஓகேங்களா மேக்னெட் டேப்பு காம்பேக்ட் டிஸ்க்கு. ஓகே, மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ் இதுலையுமே நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு இங்கே ஸ்டோரேஜ் டிவைஸ்னு ஃபஸ்ட்டு இதுலேயே இருந்திருக்கும். மாஸ் த ஸ்டோரேஜ் டிவைஸ். கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸை பற்றி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த இதில் தான் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்ஸு ட்ரெடிஷ்னலு இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ் த ஸ்டோரேஜ் லைனு இந்த இது ஒன்று இருக்கும், கோஆர்டினேஷன். ஓகேங்களா, ஆக்சுவலாக அந்த இது இருக்கும். ஓகே, இந்த 2 ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் எய்டு இந்த இது சொன்னல. ஓகே, கமாண்ட்ஸ் ஆஃப் த கேடு. ஓகேங்களா, த கமாண்ட்ஸ் ஆஃப் கேடு பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் அனலைஸ் அண்ட் விசுவலைசேஷன். ஓகேங்களா, இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. அனலைஸ் அண்ட் த விசுவலைசேஷன் நம்ம கேடோட மெயின் பர்பஸ் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனலைஸ் இந்த விசுவல் டிசைனை இருங்களா வைக்கிறேன். ஏன்னா இதில் இருந்தால் இந்த பிடிஎஃப்ல இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இதுலேருந்து வெளியே கேட்கறது கிடையாது. ப்ராக்டிஸ் ஆஃப் கேடு யூனிட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த விசுவலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் இங்கே இருக்கு பாருங்க. The computer aided the CAD package has the 3 component design, analyze and visualization.
ஓகேங்களா, அதை தான் இங்கே மீன் பண்ணி கேட்குறாங்க. த காம்போனன்ட்ஸ் ஆஃப் கேட் பார்த்தீங்க அப்படின்னா த டிசைன், அனலைஸ் அண்ட் விசுவலைசேஷன். நீங்கள் வந்து சிபி இது கிடையாது, கேடோட பர்பஸ் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்களேன், த கேட் த சிம்பிள் இது எதுக்கு இண்டிகேட்ஸ் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஷார்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் யூசிங் தி அதர் ஆப்ஜெக்ட், ரொம்ப ஷார்ட் அண்டாக பண்ணுறதுக்கு வச்சுரும். ஆக்சுவலாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு பாருங்களேன். ஓகேங்களா, இங்கே இருக்க பாருங்களேன், இங்கே இருக்க பாருங்க. ஓகேங்களா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷார்ட்டனிங்க்கு. ஓகேங்களா, அதை ஷார்ட்டனிங் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு கீயோட அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறத அதை மீன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. நம்ம சிம்பிள் கொடுத்துருக்கோம்ல, அதேமாரி டயக்ராம் கொடுத்தே இந்த சிம்பிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மூவ் பண்ணுறதுக்கா. ஓகே, கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு யூனிட்டோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதே அது மீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஷீட்டாகவே போட்டிருப்பாங்க. லேஅவுட்டு, யூசிசி இந்தமாரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அதேமாரி இந்த ட்ராயிங் யூனிட்ஸ் கேட்பாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கேடில் 5 ட்ராயிங் யூனிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆர்கிடெக்சர், டெசிமல், இன்ஜினியரிங், ஃபேக்டோரியல் அண்ட் சயின்டிஃபிக். இந்த 5 ட்ராயிங் யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி டெசிஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் எவ்வளோ தூரம் வரையும் வைக்கலாம். ஓகே, இதில் டெசிமல் ஆங்கிள்லேயும் வைக்கலாம், கிரேடியன்ஸ்லையும் வைக்கலாம். ஓகேங்களா, ஆங்கிள்ஸ் அண்டு கிரேடியன்ஸில் கூடயுமே நம்ம இந்த இது வைக்கலாம். ஓகே, அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுறோம். இதை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணாவே போதும். இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்தால் தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே இருக்கு பாருங்களேன். ஓகே, டபிள்யூசினா என்ன, யூசிஎஸ்னா என்ன. டபிள்யூசிஎஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம், யூசிஎஸ் அப்படிங்கிறது யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேங்களா, நம்ம இந்த வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டத்தில் கூடயுமே நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசிஎஸ் அப்படிங்கிறது யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். நம்மளே கோஆர்டினேஷனாக மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம நார்த்து இது அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூசிஎஸ்லேயும் நம்ம பண்ணலாம், டபிள்யூசிஎஸ்லையுமே நம்ம பண்ணலாம். ஓகே, பட் நார்மலாக எல்லாமே எதில் பண்ணுவாங்க அப்படின்னா டபிள்யூசிஎஸில் தான் நார்மலாக பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதேமாரி நிறைய பேர் இதில் ஒரு கொஸ்டின் நான் பார்த்தேன். கேடில் கால்குலேட்டர் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூட்டிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த கால்குலேட்டர் ஆப்ஷனில் நம்ம யூனிக் கன்வர்ஷன் பண்ணலாம், சயின்டிஃபிக்கும் பண்ணலாம், நம்பர் பேட். ஓகேங்களா, அந்த வேரியபிள்ஸ் ஆப்ஷன் கூடயுமே நம்ம கேடில் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இது ஏதோ ஒரு கொஸ்டின்ஸில் பார்த்தேன், நம்ம டிஎன்பிசியில் கிடையாது, அதர் ஸ்டேட்டில். ஓகே, ஆட்டோ கேடில் கால்குலேட்டர் ஆப்ஷன், சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டாங்க. நிறைய பேர் எல்லாம் நோன்னு கொடுத்துருந்தாங்க. பட் கேடில் கால்குலேட்டர் ஆப்ஷன் இருக்குது. எங்கே இருக்குன்னா யூட்டிலிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள். ஓகேங்களா, இந்த கால்குலேட்டர்னு குயிக் கால்குலேட்டர் அப்படிம்பாங்க, குயிக் கால்குலேட்டர் அப்படிம்பாங்க. அந்த இதுக்கு தான் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, அதேமாரி இங்கே இருக்குது பாருங்கள், இதான் சொன்னேன். ஓகேங்களா, இது என்ன கமாண்டு, இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, இது விண்டோ, இது ப்ரீவியஸ், ரியல் டைம், ஆல், டைனமிக்கு, இது ஸ்கேலுக்கு, இது சென்டரு, இந்த ஜூம் அவுட், ஜூம் அவுட் இது பண்ணுறது அந்தமாரி. ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். அந்த கேட் இப்போ தான் சொல்லி முடித்தேன். இந்த யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் டேரெக்ஷனை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் டபிள்யூசிஎஸ். இங்கே யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டபிள்யூசிஎஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம். அந்த எக்ஸ் ஒய் இந்த டேரெக்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அதேமாதிரி இந்தமாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த அப்சல்யூட் கோஆர்டினேட் டிஸ்டன்ஸ்னா என்ன. ஓகேங்களா, அதேமாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்னாப்ஸ் என்ன, ஆரிஜின் பாயிண்ட், போலார் கோஆர்டினேட்ஸ், ப்ரோட்டோடைப் ட்ராயிங்கு, இந்த இது எல்லாமே. ஓகேங்களா, சர்வே கேடை பொறுத்தவரைங்க சர்வேர் எக்ஸாமில் இவ்வளோ தாங்க கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். இந்த கமாண்ட்ஸு இந்தமாரி கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியும். ஓகேங்களா, இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதான் நமக்கு கேடோட மெட்டீரியல்ஸ். இதை மட்டுமே பாருங்கள், நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஒரு மெட்டீரியல்ஸை பாருங்கள், இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நமக்கு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போயிட்டுருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ சர்வேயிங் மராத்தான் டெஸ்ட் சீரியஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிராப்ஸ்மேன் அண்ட் சர்வேயர். ஓகே, ரெண்டுமே கம்பைண்டாக. ஏன்னா நிறைய பேர் டிராப்ஸ்மேனை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. டிராப்ஸ்மேன் ஓகே சிலபஸ் நம்ம கம்மியாக இருக்குது, போஸ்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல, அதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சர்வேயருக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, நீங்கள் டிராப்ஸ்மேன் படிக்கிறீங்க அப்படின்னா டிராப்ஸ்மேனில் இருக்க சிலபஸ் எல்லாமே சர்வேயரில் இருக்குது. ஓகே, சர்வேரில் நீங்கள் எக்ஸஸாக ஒரு 3 யூனிட் மட்டும் தான் படிக்கணும். தியோலைட் டேக்கோமெட்ரிக்கு, பில்டிங் ட்ரைனேஜ் அண்ட் கேட், இந்த 3 டாபிக்ஸ் மட்டும் தான் நீங்கள் எக்ஸஸாக படிக்க முடியும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் சர்வேயர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, டிராப்ஸ்மேன் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்வேயருக்கு ஒரு 3 யூனிட்ஸ் எக்ஸஸாக படிச்சுட்டு போய் எழுதுறீங்க. ஏன்னா சர்வேயரில் தான் போஸ்டிங் அதிகம். அந்த ஒரு ரீசனுக்காக நாங்கள் ரெண்டுமே கம்பைண்டாக வச்சுருக்கோம். நீங்கள் இந்த 2 எக்ஸாமுக்குமே எலிஜிபிள் தான்.
ஓகேங்களா? ஒரே நாளில் தான் வருது. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா டிராப்ஸ்மேன் நடக்கும், ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அந்த சர்வேயர் நடக்கும். ஓகேங்களா? ஆனால் போஸ்டிங் வந்து டிராப்ஸ்மேனுக்கு செலக்ட் ஆனீங்க, டிராப்ஸ்மேனில் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா டிராப்ஸ்மேனுக்கு தான் போக முடியும். சர்வேயரில் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா சர்வேயருக்கு தான். சர்வேயரில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு டிராப்ஸ்மேன் போஸ்டிங்க்கு நீங்கள் போக முடியாது. ஓகேங்களா? நம்மளோட டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது, எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரீவியஸ் வீடியோலேயே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதேமாரி இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வேறு டாப்பிக்கை பற்றி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ கேடை பற்றி நேரம் ஒரு ஐடியா எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கும். இதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.